ஒரு முக்கிய செய்தி பார்க்கலாம். உள்துறை அமைச்சகத்தில் உயர்மட்ட கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கியிருக்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த உயர்மட்ட கூட்டமானது எவ்வளவு பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள்? இதில் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது? யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ். காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக நேற்று பேக் டு பேக் பல்வேறு கூட்டங்கள் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் உள்துறை அமைச்சகத்திலே நடைபெற்று வருகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே போல உள்துறையினுடைய செயலாளர் கோவிந்த் மோகன், உளவு பிரிவினுடைய இயக்குனர் மற்றும் ரா அண்ட் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கினுடைய தலைவர் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அங்கு பாதுகாப்பு சூழல் தற்போது எப்படி இருக்கிறது, அதே போல பயங்கரவாதிகளுடைய திட்டங்களை இடைமறித்து அவர்களுடைய திட்டங்களை முறியடிப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து உளவு பிரிவினுடைய தலைவர்கள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் தற்போது எந்த நிலையில் இருக்கிறது, அவர்களுக்கு மீதான அந்த தேடுதல் வேட்டையை இன்னும் எப்படியெல்லாம் தீவிரப்படுத்துவது, பயங்கரவாதிகள் இன்னும் வேறு என்ன மாதிரியான திட்டங்களை வைத்திருக்கிறார்கள், இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் எங்கே மறைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் உளவு பிரிவினுடைய தலைவர்களுடன் உள்துறை அமைச்சர் ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.